மாறாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. போதும் போதும் பாட்டெல்லாம் வாங்க, மணியாச்சு. இப்பதான் புது மாப்பிள்ளை நினைப்பு மனசுல. டேய் ரமணி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாண்டி. எங்க இப்பயே மணி போச்சு. 4 மணி பஸ் பிடிச்சா வீட்டுக்கு போய் சேர்த்துக்கு மணி 5 ஆயிடும். அப்புறம் பொழுது போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, ஒரு விஷயம் கவனிச்சே நீ? என்னதுங்க? வெயில் காலத்துல கூட இந்த செடிலாம் எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு பத்தியா? சூப்பரா கவனிக்கிறாங்கல்ல. வீட்டை சுத்தி பூச்செடி வச்சு தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம வீட்டை சுத்தி வைக்கலாமா? வைக்கலாம். தண்ணி பஞ்சமா இருக்காங்க. ஏன் சாமான் தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, குளிக்கிற தண்ணி விட்டா போதாது? அதெல்லாம் வேஸ்ட் தானே போயிருக்கு. அதுவும் சரிதான். சரி, ஒரு 4-5 செடி பிடிக்குங்க. வீட்டுல இருந்து நட்டு வைக்கலாம். வெயில் காலமா இருக்குது, நட்டு வச்சா வளருமான்னு தெரியல. ஒரு மழை காலமா வந்து நட்டு போலாம். லூசாயா, நீ தானே சொன்ன இது மாதிரி தோட்டம் வைக்க போறேன்னு? ஐயோ, உங்ககிட்ட பேச முடியல, தலை வலிக்குது எனக்கு. சரி, கிளம்பு வா. பொண்ணு கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம். சரி கிளம்பு. அவ வேற இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்க, 2 நாள் இருந்துட்டு போங்க. நம்ம கிளம்ப போறா. வேணா இருந்துட்டு போலாம் 2 நாள். வீட்டுல போய் என்ன பண்ற? பொண்ணு பிடிச்சதுல எத்தனை நாள் இருக்குது? ரொம்ப நாளா இருக்க வந்தமா போனமா இருக்கணும். அப்பதான் நமக்கு மரியாதை. அங்கேயே உட்காந்து வச்சுக்க, நமக்கு மதிப்பு மரியாதை இல்லாம போயிடும். நம்ம பிள்ளை வீட்டுக்கு நம்ம போயிடலாம். அது வந்து நம்ம வீடு, நம்மள வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது வந்து பொண்ணு கொடுத்துருக்க வீடு. அவங்க மாமனார் மாமியார் எல்லாம் நம்மள ஒரு மாதிரி அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மரியாதை நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஒழுங்கா கிளம்ப சீக்கிரம். அதுவும் சரிதான், நம்ம மரியாதை நம்ம காப்பாத்திக்கணும். வாங்க, பின்னாடி வாங்க. 40 வருஷம் அதை தானே பண்ணிருக்கேன். காஃபி போட்டு வச்சு ரொம்ப நேரமா காத்துன்னு இருக்கேன். அம்மா அப்பாவும் எங்க போனாங்க தெரியல. இவன் என்ன நின்று பார்த்துன்னு இருக்கா? ஏன் இப்படி வெளியே நின்று இருக்க? அது வந்து அத்தை, எங்க அம்மா அப்பாவும் இங்கதான் இருந்தாங்க. எங்க போனாங்க தெரியல. காஃபி போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு, அதான் கூப்பிடலான்னு வந்தேன். அதுங்க என்ன ஊருக்கு போலியா? வந்தமா போனமான்னு இருக்க மாட்டாங்க. அப்படியே உட்காந்துப்பாங்க வந்த இடத்துலயே. ஏன் அவங்களுக்குலாம் வீடு வாசல் கிடையாதா? புள்ள வீடு தான் இருக்குல்ல, அங்கே போயிருக்க வேண்டியது தானே. அவங்களே எப்பயாவது ஒரு நாள் தான் என்ன பார்க்கறதுக்கு வராங்க. இதுக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு போனேன், என்னை வந்து விட்டுட்டு போலான்னு வந்தாங்க. நான் தான் உங்களுக்கு 2 நாள் இருக்க சொன்னேன். ஆமா, என் புள்ள சத்திரம் தானே கட்டி வச்சுக்கிறா. வரவங்க போறவங்களாம் வந்து தங்கிட்டு போறதுக்கு. வந்தமா பொண்ணை விட்டமா கிளம்பணுமான்னு இல்லாம அப்படியே டேரா போட்டு உட்காந்து இருக்காங்க. பணக்கார மாப்பிள்ள கட்சிட்டா சொல்லிட்டு நல்லா முளக்கா வச்சுன்னு உட்காந்து இருக்காங்க. பொண்ணுக்கு ஒரு நகை நட்டு போறதுக்கு வக்கு கிடையாது. ஆனா அவனா மாசத்துல 4 நாள் வந்து பூந்துக்குறீங்க. அவங்க ஒன்றும் வரல, நான் தான் கூப்பிட்டாங்களே. அவங்க இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. ஆமா, போயிட்டு 2 நாள் கழிச்சு திரும்பி வருவாங்க. எல்லாம் என் பிள்ளைய சொல்லணும். கறிக்கட்ட குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்து வந்து வச்சுக்கிறான். நானே எங்க இருந்தோ பார்த்தேன் மகாராணிங்கெல்லாம். இவ தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான். இவ மூஞ்ச பார்க்கும் போதே கடுப்பாகுது. இதுல வேற சோத்துக்கு வேற வந்துருங்க கிளம்பி குடும்பத்தோட. ஏதோ ஒரு குழந்தை பிறந்துச்சேன்னு அமைதியா இருக்கிற. இல்லைன்னு வச்சுக்கா, உன்னையும் உங்க அப்பா அம்மா கூட சேர்த்து துரத்திடுவா வீட்டுக்கு. நான் என்ன பண்ணது? ஆமா, உடனே நீலி கடையில போட்டுடுவா. இந்த மாதிரி அழுதானே என் பிள்ளை மயக்கி வச்சுக்கிறா. என்னைக்கு இவ என் குடும்பத்துல காலடி எடுத்து வச்சாலும் அன்னையோட என் நிம்மதியே போச்சு. வந்து சேர்ந்து காப்பாரு நமக்கு. என்னமா வசதிங்க இருக்கா? வந்துட்டாளுங்க. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுது. சம்மதியம்மா இங்கே தான் இருக்காங்களா? சம்மதியம்மா காப்பி எல்லாம் போட்டு குடியா? ஆமா, என் வீட்டுல போட்டு எனக்கு குடிக்க தெரியாது. வந்துட்டீங்க சொல்றதுக்கு. என்னாச்சு உங்களுக்கு? அப்பா அம்மா எங்க போனீங்க? உங்களுக்காக காஃபி போட்டு வச்சு எவ்வளவு நேரமா காத்து இருக்கேன் தெரியுமா? இந்த பூந்தோட்டம் வரைக்கும் போனோம் போய் பார்த்துட்டு வரதுக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. நல்லா பச்சை பச்சையில இருக்கு, நல்லா பூ பூத்துருக்குது. அதுக்கெல்லாம் ஆள் போட்டு பார்த்துன்னு இருக்கோம். அது அப்படிதான் இருக்கும். அப்பா அம்மா வாங்க காஃபி குடிங்க வாங்க. இருக்கட்டுமா, இப்பதான் வர வழியில காஃபி குடிச்சிட்டு வந்த கடையில. நீங்க ஏமா கடையில வாங்கி குடிக்கிறீங்க? அந்த வீட்டுல போட்டு வச்சிருப்பேன், உங்களுக்கு தெரியல. இருக்கட்டுமா, நீ சின்ன குழந்தை வச்சு கஷ்டப்பட்டு இருக்க. உன்னை எங்க நாங்க கஷ்டப்பட்டது இன்னும் மேல. அதனால தான் வர வழியில கடையில குடிச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா அப்படி பண்றீங்கன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். சரி, எப்ப கிளம்புறீங்க வீட்டுக்கு? வந்தமா பொண்ணை விட்டமா போனோமான்னு இல்லாம அப்படியே டேரா போட்டு தங்கிடுவீங்களா? ஏன் உங்களுக்கு வீடு வசதி கிடையாது? உங்க எல்லாம் தேட மாட்டாங்களா? வீட்டுல உங்க எல்லாம் தேட மாட்டாங்க. எங்க போய் தொலைட்டோம் அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்களா? அது வந்து சம்மந்தி, நாங்க கிளம்பிட்டோம். அந்த 4 மணி பஸ் வர சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ பஸ் உள்ள போயிருக்கு. இப்போ திரும்பி வரும்போது நாங்க கிளம்பிடுவோம். ஏன் காலையில இருந்து 9 மணி பஸ், 11 மணி பஸ், 1 மணி பஸ், அத்தனை பஸ் வந்தது. ஏன் அப்பெல்லாம் போனா உங்களுக்கு மனசு வராதா? 4 மணி பஸ்ஸுக்கு தான் கிளம்புவீங்களா? அது வந்து என் பொண்ணு தான் சாயங்காலமா கிளம்புங்க அப்படின்னு சொன்னா. அவளுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, எந்த ஒரு வெட்டி வசதியும் கிடையாது. அவ சொல்லுவா, உங்களுக்கு அறிவு வேணா? வந்தமா பொண்ணு விட்டமா கிளம்பி போகணுமான்னு இல்லாம அப்படியே தங்கிடுவீங்க. அம்மா 2 நாள் இருந்துட்டு போங்கம்மா. பரவாயில்லம்மா, அண்ணி வேற ஃபோன் பண்ணிட்டா. பசங்களாம் கேட்டு தகுதுமா, எங்க தாத்தா படிக்கானோ வர சொல்லுவாங்களா சொல்லிட்டு. நான் வீட்டுக்கு போனாதான் உங்க அன்னைக்கு திருப்தியா இருக்கும். அம்மா இன்னும் 1 நாளாவது இருந்துட்டு போங்கம்மா. ஏமா வரமா, இன்னும் அடுத்த வாரம் வரோம். ஆமா, 2 நாள் பொண்ணை பார்க்காம இருக்க முடியாது. போய் வந்து நிறுங்க. எப்போ சத்திரம் தானே கட்டி வச்சுக்கிறா, ரோட்ல போறவங்களுக்குலாம் உட்கார வச்சு சோறு போறதுக்கு. அம்மா அவங்க பேசுறதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அப்பா விடுமா, சம்பந்தக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். என்ன பஸ் திரும்பி வர சவுண்ட் கேக்குது பாருங்க, கிளம்புங்க. வரமா அப்பா அம்மா பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. என்ன பண்றமா, நீ குழந்தை நல்லா பத்திரமா பாத்துக்கோ. சரிம்மா, வரேன் சம்மந்தி. கிளம்புங்க. அந்த பஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் 9 மணி பஸ்ஸுக்கு தான் போக சொல்லிட்டு கணக்கு போறீங்க. கிளம்புங்க. எங்க கிளம்புங்க. வரமா. சரிப்பா, பார்த்து போங்கப்பா. அப்பா எப்படி போய் தொலைஞ்சுதுங்களே. போதும் பார்த்தது. கிளம்பு உள்ள. அத்தை, என்ன டிஃபன் செய்யுது நைட்டுக்கு? மணி 4 தானே ஆகுது. நைட்டு தானே செய்யற. அப்புறம் பார்த்துக்கலாம். போ உள்ள போ. கேட்டு நல்லா இழுத்து போட்டுப்பா. கண்டதுங்க நேரம் வந்துதுங்க உள்ள. கண்டதுங்களா? கொஞ்ச நாள் வீட்டுல நான் இல்லாம போவே குளிர் விட்டு போச்சு ரத்தம். எல்லாம் இவ பார்த்த வேலை தானே. என்ன நீ வேலைக்கு பாத்துக்கிறா? உள்ள போ, போய் சமைக்க வேலையை போய் பாரு. சரிங்க அத்தை. ஏண்டி எந்நேரமும் கடுக்கடுன்னு தான் இருப்பியா? சந்தோஷமா பேச மாட்டியா இருக்கியா? யோ, யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் எனக்கு எதுவும் சொல்லி தரத்தவல. வேணாமா, அதை போய் பாரு. பச்சடிக்கு போய் தண்ணி ஊத்து. ஆனா வீட்டுக்கு வந்தவங்களா இதே மாதிரி நீ மனசு கஷ்டமா படுற மாதிரி பேசி அமிச்சு நம்மளுக்குன்னு ஒரு சொந்தக்காரங்க கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, சொந்தக்காரங்க ரொம்ப நல்ல சொந்தக்காரங்க. யாருமே தேவை கிடையாது எனக்கு. ஆனா உன்னால திருத்தவே முடியாது.
ஏங்க உங்க தண்ணி தடவை சொன்ன செடிக்கு அந்த வேலையை போய் பாருங்க. என்ன திருத்தல உங்களுக்கு ஒரு வேலையா? அதுவும் சரிதான், இவ்வளவு நல்லா திருந்தல, இனிமே உனக்கு திருந்த போற. வர வர இந்த கிழவனுக்கு ரொம்ப குழப்பாய் போச்சு. இந்த மனுஷன் கொடுக்குற தைரியத்தில் தான் என்ன மூட்டில் இருக்கிற ஆடுறது. எத்தனை நாளைக்கு பார்க்கலாம். பெரிய பொண்ணு மாசமானது சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? ஏண்டிய அவ எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டானே வந்து இருப்பா, சிரௌண்ட் அடிச்சுன்னு இருப்பா, 100 வேலைக்கும் வருவா. அவ இருந்தாலும் இடமே கலக்கலன்னு இருக்கும். இப்போ அவள் மாசம் ஆயிட்டால அவங்க மாமியார் வெளியிலேயே அனுப்பாது. அவளை போய் பார்க்கணும்னா நம்ம தான் போய் பார்க்கணும் போல இருக்கு வீட்டில். ஐயோ வெளியில வரமாட்டேல்லவா? ஆமாண்டி, இது எனக்கு பெரிய தொல்லையா போச்சு. அவ இல்லாமல் எப்படி இருக்குது? நான் அவள் தான் இப்போ ஃபோன் பண்ணி நம்மளை வர சொன்னா. எதுக்கு வர சொன்னான்னு தெரியல. எதுக்கு வர சொல்லிப்பா? நமக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக இருக்கும். நமக்கு எதுக்கு அவள் ட்ரீட் வைக்க போறா? ஆமா, 2வது குழந்தை பிறக்க போது ட்ரீட் வைக்க தேவையில்லை நமக்குல. அவள் ட்ரீட் வைக்கிறதா இருந்தா கோமதி, ராணி எல்லாருமே கூப்பிட்டுருப்பா. பரிமளக்கா எல்லாரும் கூப்பிட்டுருப்பா. நம்ம 2 பேரும் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கா இப்போ. ஆமால, ஒரு நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் ட்ரீட்டோ என்னன்னு தெரியலையே. அங்கே போனால் தான் தெரியும். வீட்டுக்கே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், கோமதியக்கா வீட்டில் தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க மாமியார் வந்து ஒரு குரல் கொடுத்தவொடனே எப்படி கிளம்பி ஓடிக்கா பத்தியா? ஆமாம் பார்த்தியா, மாமியாரை பற்றி அப்படி சொல்லுவா இப்படின்னுவா. அப்புறம் மாமியார் வந்து ஒரு குரல் கொடுத்தவொடனே வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி பூனைக்குட்டி மாதிரி மாமியார் பின்னாடியே போயிட்டா. ஒத்துமையாக நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். சரிக்கா, உங்கள் நாட்டில் கல்யாணம் ஆகி 4-5 மாதத்துக்கு மேலே ஆகுது போல இருக்குது. இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலையாவே? நான் எதுவும் தெரியலடி. ஏதாவது ஃபியூச்சர் பிளான் அது எதுன்னு வீடு வாசல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு இருக்காங்களா? நான் எதுவும் தெரியல. ஆமாம், இந்த காலத்தில் வந்து வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், எல்லாமே வாங்கின பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றாங்க. அப்போ கல்யாணம் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறமா இன்னும் என்னென்னோ பிளான் வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் நிறைவேறின பிறகு தான் கார் வாங்கணும். அப்புறம் என்னென்னமோ வாங்கணும். அப்படி தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு வச்சிங்கன்னா அப்புறமா குழந்தை பெற்றுக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அப்படி சொல்லி தள்ளி போகிறாங்க. அதுக்கப்புறம் பாரு, அப்புறம் வயசாகி போயிடுது, குழந்தை லேட்டாக பிறகுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெருசாகிறதுக்குள்ளே இவங்களுக்கு வயசாகி போகுது. அதாவது காலகாலத்தில் கல்யாணம் ஆனவனா குழந்தை பெற்றுக்கிறதாங்க நல்லது. தள்ளி போகிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமாம், நம்மளோட ஃப்யூச்சர் பிளானே யோசிச்சிங்கன்னா அப்படியே கல்யாணமாக பண்ணிங்கன்னா குழந்தை பற்றினா அப்படியே எல்லாத்தையும் செஞ்சுனே போயினே இருக்கணும். இது இப்போ தான் செய்வேன், அந்த அப்போ தான் செய்வேன், எதுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க. அதனால தான் பிரச்சனைலாம் வருது. எனக்குலாம் பாரு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு தெரியுமா? பரவாயில்லையா? எனக்கு 2 வருஷம் கழிச்சு தான் பிறந்தது. முதல் குழந்தைக்கு தான் ஒரு 7-8 மாதம் வரைக்கும் சதீஷ் வயிற்றில் இருக்கும்போது தான் வாந்தியாக எத்தனை இருப்பேன். சாப்பிட்டது எதுவுமே நிற்காது. சாப்பாடு கொதிக்கிற வாசனை இருந்தாலும் அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கும். ஒரு பருப்பு வேக வச்சுனாலும் அது வாசனை பிடிக்க முடியாது, வாந்தியாக வரும். எதுவுமே சாப்பிட மாட்டேன். மீறி போனால் ஏதாவது ஒரு பழம், ஆப்பிள், மாதுளம் பழம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். சாப்பாடே அந்த வாசனையே பிடிக்காது. எங்கள் மாமியார் செஞ்சு வச்சு சாப்பிடணும். சாப்பிடாமே இருந்துட்டேன் தெரியுமா 7 மாதம் 8 மாதம். இதனால என்ன தெரியுமாச்சு, சதீஷ் பிறந்தோடனே தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு பாலே சுரக்கலை. கடைசியில் அவனுக்கு பசும்பால் வாங்கி தான் கொடுத்தான். ஐயோ அப்படியாக்கா? வாந்தி எத்தனை இருந்தீங்களா 7 மாதம் 8 மாதத்துக்கு? ஆமாண்டி, வாந்தி உடம்புல வீக் ஆகி போச்சு. அதனால் அவனுக்கு பால் சொத்தாமல் போச்சு. அவனுக்கு இந்த பசும்பால் புட்டி பால் கொடுத்தே தான் அவனை வளர்த்தேன். ஆனால் சஞ்சுக்கு அப்படி கிடையாது. சஞ்சு வந்து வயிற்றில் இருக்கும்போது ஒரு நாள் கூட வாந்தி எடுக்கலையே, நல்லா சாப்பிட்டு நல்லா சுற்றின்னு வந்தேன். அப்போ அவள் பிறந்தவொடனே நல்லா பால் குடிச்சா தெரியுமா தாய்ப்பால். அதுக்கு தான் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, வாந்தி எடுத்தால் கூட பரவாயில்ல, நல்லா சாப்பிட்ணும், நீ சாப்பிட்டு வாந்தி எடு, அது கொஞ்சமாவது வயிற்றில் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி. ஆனால் எனக்கு வாந்திலாம் எதுவும் இல்லை, லேசாக அப்படி கொமாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி புளிப்பாக தான் செஞ்சு தருவாங்கல்ல, அப்படி சாப்பிடுவேன். வாந்தி வருது சாப்பிடாம இருந்துதான் தாய்ப்பால் சொல்லாமல் போச்சு கடைசியில். எனக்கு தாய்ப்பாலில் தான் நல்ல சத்துலாம் இருக்குது. இந்த மாதிரி மற்ற பால்லாம் கொடுக்குறது போது அதுலலாம் அவ்வளோ சத்து கிடையாது. தாய்ப்பாலில் தான் நிறைய சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியில் அதில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏக்கா, தாய்ப்பால் கொடுத்தோன்னா வந்து அழகுலாம் கெட்டு போயிடும், வயசான மாதிரி ஆகிடுவாங்க, நம்மளோட சத்துலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தாய்ப்பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, புட்டி பால் தான் கொடுக்குறாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் குழந்தைங்க வந்து அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்குங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு வருஷமாவது குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும். அப்போ தானே அதுங்களுக்கு தேவையான சத்து கிடைக்கும். நீ 1 வருஷத்துக்கு போயிட்டு அதாவது 6 மாதத்துக்கே கொடுக்க மாட்டேங்குங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஒரு சளி இருமல் வந்தால் கூட அந்த குழந்தைங்களாம் தங்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு தான் சுற்றி கிடக்க வேண்டியதாகுது. அப்புறம் மாத்திரை மருந்து அப்படி சொல்லிட்டு கெமிக்கல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்கள மேலே நம்ம தான் நோயாளி ஆக்கிடுறோம். தாய்ப்பால்லாம் ஒழுங்காக கொடுத்து ஒழுங்காக வளர்த்தா அந்த குழந்தைங்க நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்லா வளருங்க. இந்த பெரிய பொண்ணு கூட குழந்தை பிறந்தவொடனே நல்லா தாய்ப்பாலாம் கொடுக்க சொல்லணும், நல்லா சத்துள்ள ஆகாரமாக கொடுக்கணும். அவளுக்கு மாமியார்கிட்ட சொல்லணும், கீரை முட்டை அதெல்லாம் தினமும் கொடுங்க, காய்கறிலாம் நிறைய கொடுங்க அப்படி சொல்லிட்டு வரணும். ஏன்க்கா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இருந்தாலும் நம்மளும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரணும் இல்லையே.